வணக்கம். வானவில் டிவி வழங்கும் இது பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. குழந்தை உள்ளமே கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளோட மழலை பேச்சும் சிரிப்பும் அவங்க துருதுருன்னு இருக்கிறத பார்த்து ரசிக்காதவங்களும் சந்தோஷப்படாதவங்களும் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் வரும். ஸோ இதனால பெற்றோர்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் குழந்தைங்களுக்கு வர மன ரீதியான பிரச்சனைகளை பற்றியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றியும் பேசதான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஸ்ரீவரமங்கை மேம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. ஸோ டாக்டர், இப்போ வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நாங்கள் பெரியவங்கலாம் போய் பார்ப்பாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க போய் பார்ப்பாங்க. பட் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா? இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்க்ரீன் டைம் அண்ட் நிறைய ஸ்கூலில் இஷ்யூஸ் அண்ட் பேரண்ட் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பிகாஸ் போத் பேரண்ட்ஸ் ஆர் நிறைய ஃபேமிலிஸ் பார்த்தோன்னா தே ஆர் ஆல் ஒர்க்கிங். ஸோ அதனால் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கும் இப்போ கரண்ட்லி தே டெவலப் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். நம்ம குழந்தைங்களுக்கு வர மனநல பிரச்சனை ஏதாவது சொல்ல முடியுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பதட்டம், மன அழுத்தம் அண்ட் பிஹேவியரல் டிஸ்டர்பன்சஸ், அதாவது அவங்களோட குணாதிசயத்தில் சில சேஞ்சஸ், ஆட்டிசம், ஏடிஹெச்டி, இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து குழந்தைங்களில் காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுறது. இப்போ ஆட்டிசம்னு ஒன்று சொன்னீங்களா, அந்த ஆட்டிசம்னா என்ன டாக்டர்? ஸோ ஆட்டிசம் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் பேசிக்லி நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிரெயின் வளர்ச்சி அடையும் போதே பிரெயின்குள்ளே நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கனெக்ஷன்ஸில் சில மிஸ்மேட்ச் ஆகிறதுனால வர்றது தான் ஆட்டிசம் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆட்டிசம் அதிகமாகுமா உங்களுக்கு? டெஃபினெட்லி. அதாவது இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாமல் நம்மளோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அன்றாடம் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், இதனாலையும் ஆட்டிசம் மைட் கண்டிப்பாக அதிகரிக்கலாம். மேம், இப்போ இந்த ஆட்டிசம் அதிகமாகுதுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி இந்த ஆட்டிசம் வரதுக்கு முக்கிய ரீசன் என்ன மேம்? ஸோ முக்கியமான காரணங்கள் பார்த்தோன்னா நம்ம மூணாக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து ஜெனட்டிக், அதாவது ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆட்டிசம் இருந்திருந்தால் தென் த சில்ட்ரன் வில் ஆல்சோ ஹாவ் ஹை சான்சஸ் டு டெவலப் ஆட்டிசம். அடுத்ததுன்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட் அப்போ வர்ற இஷ்யூஸ், ஸோ அதுவும் மோஸ்ட்லி ஜெனட்டிக் ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் தேர்ட் ரீசன் நான் சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ இதெல்லாம் ஆட்டிசம் வரலாம். அப்போ என்விரான்மெண்ட் இதுல சொன்னீங்கல்ல, அப்போ வந்து அது பிறவியிலேயே வர ஆரம்பிச்சிருமா எல்லாருக்குமே, இல்லை பாதியில தான் வரும்? அதாவது பிறவி அந்த பிரெயின் டெவலப் ஆகும் போதுலேருந்தே இந்த இது இருக்கும். பட் நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அந்த குழந்தை வளர வளர அவங்களுக்கு என்னென்ன, அதாவது சில ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஆகும்போது தான் நம்மளால அந்த ஆட்டிசம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பேரண்ட்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா எப்படிலாம் பண்ணலாம் மேம்? இப்போ அந்த குழந்தைக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. மெயின் ரெட் ஃபிளாக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்ட் இருக்காது. அதாவது ஒரு குழந்தை ஒரு அம்மாவை பார்த்து சிரிக்கிறது, ஸ்மைல் அப்படிங்கிறதே 2 months வந்துடணும் ஒரு குழந்தைக்கு. ஸோ அந்த ஐ கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி மற்றவங்க கிட்ட போகும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ், அதே மாதிரி கூப்பிட்டா திரும்பி பார்க்காம இருக்கிறது, ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன், மற்றவங்க கூட பேசாமல் பழகாமல் ரொம்ப ஐசோலேட்டட் ஆகிடுறது. அண்ட் ஒரே விஷயத்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாயில் மட்டும் ஒரு குழந்தை, இப்போ ஒன் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கார், அவனுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ரெட் கலர் கார் மேலே மட்டும்தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெறும் டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி சைன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐடியல் டு கன்சல்ட் அ டாக்டர். அப்போ ஒரு சில குழந்தைங்க பேசாமல் இருக்காங்க, அப்போ அதுவுமே ஆட்டிசம் தான் சொல்லுவாங்களா? பேசாமல் இருக்கிறதுன்றது நிறைய ஃபேக்டர்ஸ்னால இருக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பீச் டிசபிலிட்டி தனியாகவே இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஹியரிங் இம்பேர்மெண்ட், காது கேளாமை, அது ரிலேட்டடாகவும் இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் அவங்களோட ஐக்யூ லெவல் கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம். இல்லைன்னா ரியாக்டிவ், அதாவது வீட்டில் பழகின மக்கள் கூட மட்டும் கம்ஃபர்டபுளாக பேசுவாங்க, புது லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்தோன்னா அவங்க வந்து பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் அசோசியேட்டட் வித் ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் ஆட்டிசம். மேம், இப்போ நீங்கள் நிறைய ரெட் ஃபிளாக் சொன்னீங்க. அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் சில குழந்தைங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, சில பேர் கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க, அது மாதிரி ஒரே சில விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப சீரியஸான அந்த ஆட்டிசம்க்கு தான் கரெக்டாக இருக்குமா, இல்லை நார்மல் தானா இதெல்லாம்?
இல்லை, எப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து அப்நார்மல் ரொம்ப சீரியஸ் அப்படின்னு எடுக்கணும்னா அது அந்த குழந்தைங்களோட அன்றாட லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் தருது, இல்லை ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி தருது, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை லிமிட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் சீரியஸான விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ ஜென்ரலாகவே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கலர் டாய் பிடிக்கலாம், ஒரு ஸ்பெசிஃபிக் டாய்ஸ்லாம் பிடிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் டாய் மட்டுமே பிடிச்சிட்டு அதையே நாள் பூரா விளையாடுறதுன்றது சீரியஸ்னஸ் இல்லையா? ஸோ அப்போ யூ ஹேவ் டு கன்சல்ட் டாக்டர். இப்போ அந்த கண்ணை பார்த்து பேசாமல் இருக்கிறது மேம்? டெஃபினட்டாக கண்ணை பார்த்து பேசாமல் இருக்கிறதுன்றது நான் சொன்ன மாதிரி 2 months ஒரு குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் வந்துடணும். ஸோ 2 months மேலேயுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, ஸ்பெசிஃபிக்காக பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம கூப்பிட்டோம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ அது கண்டிப்பாக சீரியஸான விஷயம். இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை இதை செய்யுங்க, ஏன்னா அவங்க ஒரே விஷயத்த செய்கிறாங்கன்னொடனே ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அது பண்ணாத இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபோர்ஸ் பண்ணுறதுன்றது ப்ரொடக்டிவாக இருந்தால், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸே வந்து யூ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ்ன்னு 2ஆக பிரிப்போம். நம்ம ஒரு விஷயத்த ப்ரொடக்டிவாக அந்த குழந்தைக்கு பிடிச்சு அந்த விஷயத்தில் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறதுன்றது நல்ல விஷயம். ஆனால் அந்த குழந்தைய அதையே ஃபோர்ஸ் பண்ணி வேறு எதுவுமே நீ பண்ணக்கூடாதுன்னு லிமிட் பண்ணுறது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் அமையும். மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு சில விஷயம் ஒரு குழந்தை அந்த மாதிரி இருந்தால் தான் சீரியஸ் அப்படின்னு சொன்னீங்க. சில பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு குழந்தை அதையே விளையாடிட்டு இருக்கான், இல்லை ஒரு சில விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கான் அப்படின்னும் போது அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாத அதை பண்ணு, இல்லைனா இந்த விஷயத்த நீ பண்ணு, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஓகேவா இல்லை தப்பு தான்? சரி, இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்கேட்டிங்ன்ற விஷயம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு நிஜமாலே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த குழந்தை அந்த விஷயத்தை செய்யும் போதே என்ஜாய் பண்ணி செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் அதை கைட் பண்ணி ஒரு ப்ராப்பர் லைனில் எடுத்துகிட்டு போனால் தென் இட் வில் பி ப்ரொடக்டிவ் ஃபார் தெம். இதுவே நீங்கள் சொல்கிற மாதிரி வேற ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை திணிக்கும் போது அப்போ அந்த குழந்தைக்குள்ள ஒரு டிஸ்ட்ரெஸ் வரும். இது ஏன் நான் பண்ணணும், இது எனக்கு பிடிச்சு நான் பண்ணலை அப்படின்றது அதை அந்த குழந்தைங்களால வெளிப்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அது மாதிரி ஒரு சில குழந்தைங்க வந்து பேசவே மாட்டாங்க, இப்போ இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. அவங்க கம்யூனிகேஷனெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது? ஏன்னா நம்ம நார்மலாக பேச போனாவே நிறைய குழந்தைங்க இப்போ பேசவே மாட்டுறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, பேசுறதுக்கே வர மாட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது? பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அதுக்காக? ஃபஸ்ட்டு விஷயம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மலாம் வளரும் போது பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தான்னு இருந்திருப்பாங்க. நம்ம ஃபேமிலி செட்டப்பே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிஸ், நிறைய நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் இருந்திருப்போம். ஸோ அப்போ வந்து தேர் வில் பி லாட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி. கதை சொல்லுவாங்க. அந்த மொராலிட்டிலாம் நமக்குள்ளே வந்து எதுவும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டது மெயினாக இருக்காது. இட் வில் பி லைக் ஒரு ஸ்டோரி வைஸோ இல்லை அவங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது அதுலேருந்து நம்ம உணர்றதா இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க குழந்தைங்க கிட்ட பாதி நேரம் நம்ம கையில் மொபைல் தந்துடுறோம், ஏன்னா we are not able to handle them. And moreover பேரண்ட்ஸ்க்கு ப்ரையாரிட்டி நிறைய இருக்குது. 2 பேருமே ஒர்க்கிங்கிறதுனால we cannot spend time with them. மேக்ஸிமம் ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாலே அதுவே மோர் தென் எனஃப். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது அதுவே அவங்களுக்கான ஒரு குவாலிட்டி டைமாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஸை கட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே அந்த ஸ்பீச் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இது வந்து ஆட்டிசம்க்கு ரிலேட்டடா? இப்போ பேசாமல் இருக்கிறது கூட ஆட்டிசம் கூட கனெக்ட் ஆகும்? டெஃபினட்டாக ஆட்டிசமோட மெயின் 3 சைன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீச் டிலே, அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லாதது, அடுத்தது இந்த ஸ்டீரியோடைபிக் மூமெண்ட்ஸ், அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறது. ஸோ ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஆட்டிசமோட ஒன் ஆஃப் த மெயின் சைன். ஓகே, இந்த ஆட்டிசத்தை ஃபுல்லாக கியூர் பண்ண முடியுமா? ஆட்டிசம்க்கு கியூர் அப்படின்றது கிடையாது. ஆனால் அந்த ஆட்டிசம் ப்ராப்ளம்னால அந்த குழந்தை அன்றாட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்ட்டிஸ் இதை நம்ம குறைச்சோன்னா அப்போ அந்த குழந்தைய ஃபுல்லாக டிபெண்ட்டாவோ இல்லை ஒரு ஐசோலேட்டடாவோ இல்லாமல் அதுவும் நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கான பாத் தான் நம்ம காட்ட முடியும். பட் ஃபுல்லாக கியூர் அப்படின்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, அது மாதிரி ஒரு சில குழந்தைங்க இப்போ நம்ம சின்னதாகவே ஒரு சில விஷயத்துக்கு பயப்படுவோம் மேம், நார்மலாக பயப்படுவோம், குழந்தைங்க நிறையாவே பயப்படுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குமே பயந்தா அது வந்து ஒரு பெரிய சீரியஸான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா? அதாவது ஒரு குழந்தை எல்லா விஷயத்துக்குமே பயப்படுறது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும்ன்றது பரவாயில்ல. ஆனால் அதுவுமே இப்போ அவங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு பர்சன் கூட இருக்காங்கன்னா அப்போ அந்த குழந்தைங்க பயப்படக்கூடாது இல்லையா? பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே பதட்டமாக தான் இருக்காங்க, எப்போவுமே ஆங்ஷியஸாக தான் இருக்காங்க, ஒரு மாதிரி கோவப்படுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்ற போது அப்போ அது ஒரு சீரியஸான விஷயம் தான். இதுக்கும் ஆங்ஸைட்டிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காங்க? அதாவது ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட நம்ம எப்போ டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த
பதட்டத்தினால அவங்களால வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதோ இல்லை அவங்க டீச்சர்ஸ் கூட பேசுறதோ இதெல்லாம் கட் ஆஃப் ஆகும். அடுத்தது ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயமே செஞ்சாலும் அதுலேயும் அவங்களோட பதட்டம் வெளிப்படும். அட் த சேம் டைம் இதனால என்ன ஆகும்னா அவங்களே செல்ஃப் ஐசோலேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நான் பேசும்போது பண்ணும்போது தானே எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, எனக்கு அது பிடிக்காம ஆகுது, பதட்டமாகுது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸை அப்படி லிமிட் பண்ணிப்பாங்க. குழந்தைங்களுக்கும் ஆன்சைட்டின்ற ப்ராப்ளம் வருமா? டெஃபினட்டாக குழந்தைக்கும் பதட்ட நோயும் இருக்குது, மன அழுத்த நோய்களும் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த ஆன்சைட்டி குழந்தைக்கு இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே ஜென்ரலாக ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன், அவங்க வீட்லேயே இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது கூட எப்போவுமே ஒரு விதமாக பதட்டமாக இருக்கிறது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிமோட் கிடைக்கலாம், இல்லை சிப்ளிங்ஸ் கூட சண்டை, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஓவராக அதிகமாக ரியாக்ட் பண்ணுறது, அழுகிறது, பிஹேவியரல் சேஞ்சஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது அது ஆங்ஸைட்டின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணும். அது வரதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா மேம்? இப்போ குழந்தைங்க பெரியவங்க வந்து நிறைய இப்போ ஒர்க் பண்ணுறோம் அதனால ஸ்ட்ரெஸ்னால எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு அது வரதுக்கு என்ன ரீசன்? அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி இருக்கலாம். அதாவது அம்மாக்கோ இல்லை அத்தை இல்லை சிப்ளிங்ஸ், அவங்களோட அக்கா அண்ணன், ஸோ இவங்களுக்கெலாம் வந்து இந்த பதட்ட நோய் இருந்திருந்தால் தென் அந்த குழந்தைக்கு பதட்ட நோய் வர்றதுக்கான சான்ஸ் ஆல்மோஸ்ட் 80 to 90% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் அடுத்தது என்விரான்மெண்டல் ப்ரெஷர், அதாவது அந்த குழந்தைய கூட படிக்கிற இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணுறதுனால ஒரு ப்ரெஷர் உருவாகும். ஸோ அப்போ அது நார்மலாக பண்ணுற ஆக்டிவிட்டி கூட நம்ம கம்பேர் பண்ணுவாங்க, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் நம்ம தெரியாமல் சில ப்ரெஷர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு தர்றதுனால இப்போ இருக்க குழந்தைங்க தே டெவலப் ஆங்ஸைட்டி இஷ்யூஸ். அது மாதிரி இப்போ சில பேர் அந்த தூக்கம் இல்லைன்னா ஆன்சைட்டி வருமா? குழந்தைங்களுக்குமே தூக்கம் இல்லைன்னா ஆன்சைட்டி வருமா? டெஃபினட்டாக. ஆக்சுவலி ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு மென்டல் ஹெல்த். அதாவது நாங்கள் எப்படி சொல்வோம்னா, நல்லா தூங்குனீங்கன்னா மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும், தூக்கம் கம்மியாகுது அப்படின்னா தென் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ ஸ்லீப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யர் மென்டல் ஹெல்த். ஸோ ஸ்லீப் குறையும் போது என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மைண்டுக்கு தேவையான அந்த ஒரு ரெஸ்ட் கிடைக்காது, எப்போவுமே பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதனால் இரிட்டபிலிட்டி, கோவப்படுறது, அக்ரெஷன் இதெல்லாம் வரும். ஸோ திஸ் ஆல் இன் டர்ன் வில் காஸ் ஆன்சைட்டி. இப்போ இந்த ஆன்சைட்டியை, குழந்தைங்களுக்கு ஆன்சைட்டி இருக்கிறத நம்ம குறைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை அவங்கக்கிட்ட உட்காந்து பேசணும். சின்ன குழந்தைங்களா இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குழந்தை டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம், எதனால் அந்த ப்ராப்ளம் வருது, லைக் ஸ்கூலில் ப்ராப்ளமா, இல்லை வீட்டில் ப்ராப்ளமா, இல்லை சம்டைம்ஸ் ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட அவங்க இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணும். அது இல்லாமல் வென் யூ டேக் தெம் டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக எவால்வேட் பண்ணுவோம். ஸோ அந்த எவால்வேஷனில் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், ஓகே இதனால தான் குழந்தை டிஸ்டர்ப் ஆகுது, ஆங்ஸைட்டி வருது அப்படின்றது. தென் we will refer them to a psychologist where அவங்க கவுன்சிலிங், தெரப்பி இதெல்லாம் அண்டர்கோ பண்ணி குழந்தைய நார்மல் ஆக்கிடலாம். மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆன்சைட்டி, ஸோ இந்த மாதிரி ரீசன்னாலாம் வருது. இப்போ மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா குழந்தைங்க கிட்டே இப்போ எல்லாத்துக்குமே மொபைல் தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது? அதாவது மொபைலில் குழந்தைங்க பார்க்குற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்கும், சவுண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே மூளையை வந்து ட்ரிகர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல, நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே படித்தா எனக்கு ஃபோக்கஸ் அதிகமாகுது அப்படின்றது. இன் ரியாலிட்டி என்னென்னா, பாட்டு கேட்கறதுனால அந்த சவுண்ட்னால உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவேட்டடாக வச்சுக்கிறீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி இதுவே எக்ஸஸ் சவுண்ட், எக்ஸஸ் ரைம்ஸ், கலர்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பிரெயின் ரொம்ப ட்ரிகர் ஆகிடும். ஸோ அதனால் ஹைப்பர் ஆக்டிவாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ பாட்டு கேட்டுட்டு படித்தா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாலாம் சொன்னால் ஃபோன் பார்த்துட்டே நான் படித்தேன்னா மூளை குழம்பி போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி கவனக்குறைவு அந்த விஷயம் வந்து வருதில்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் மேம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஒரு படத்தை கண்டினியூஸாக உட்காந்து உங்களால் பார்க்க முடியுதா? தியேட்டரில் போய் உட்காந்தா பார்க்க முடியும், இதே நான் வீட்டில் உட்காந்தா பார்க்க மாட்டேன். எக்ஸாக்ட்லி அதே தான். இப்போ நம்மளோட எல்லாரோட அட்டென்ஷன் ஸ்பேனுமே பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ வி ப்ரிஃபர் மோர் யூடியூப் வீடியோஸ் லென்த்தாக பார்க்குறத விட அது என்ன கண்டென்ட் அதில் இருக்குன்றது ஒரு ரீல்ஸாக பார்க்குறது நமக்கு பிடிக்கும். ஏன்? பிகாஸ் வி ஆர் நாட் ஃபோக்கஸிங், வி ஆர் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஃபார் மோர் தேன்
அ ஸ்பெசிஃபிக் டைம். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன்றது கம்மியாயிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஈஸி குவிக் வே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறதுனால நம்மளோட ஜென்ரல் திங்கிங்கே அட்டென்ஷன் லெவல் கம்மியாயிடுச்சு. ஸோ இதனால ஃபோக்கஸ் பண்ணுறது கம்மியாகும். இப்போ குழந்தைங்களுக்கு இது எந்த வகையில் பாதிக்கும்? ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, சில பேர் சொல்லுவாங்க அவங்க படிக்கும் போதே கவனக்குறைவாக இருக்காங்க, ஏதாவது போர்டில் எழுதும் போது பார்க்க மாட்றாங்க, அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளமா? அதாவது இந்த மொபைல் யூஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி அட்டென்ஷன் ஸ்பேன் குறைக்கும். ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன் குறையிறதுனால அவங்களால ப்ரொலாங்டாக உட்காந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறதோ இல்லை கிளாஸில் வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அந்த ஃபோக்கஸ் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிடும், கிளாஸ்லேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் இப்போ ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இதனாலலாம் குழந்தைங்களுக்கு they will have lesser attention and lesser focus. ஸோ அகாடமிக்காக அவங்களது பாதிப்பு வரும். அட் த சேம் டைம் இப்போ லாங்காக ஒரு கேம் விளையாடணும், ஒரு பசில் சால்வ் பண்ண சொல்லி நீங்கள் தரீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பசில் சால்வ் பண்ண லைக் 5 minutes எடுக்கும்னா பாதியிலே எழுந்து போயிடுவாங்க. they cannot sit and they cannot complete it because அவங்களால அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. குழந்தைங்க ஒரு குடும்பத்தோட சொத்து மட்டும் இல்லை, ஒரு சமுதாயத்தோட சொத்தும் கூட. அந்த குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது பெற்றோர்கள் மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியோட கடமையும் கூட. அவங்களோட உடல்நலம் மட்டும் இல்லை, மனநலமும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் நம்ம. ஸோ அதுக்காக டாக்டர் இன்னைக்கு சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் உங்கள் தேவிப்ரியா, இது உங்கள் பேசும் நேரம்.